Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாவர் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்துல நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரை தேடும்படி தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக, இரக்கங்களுக்காக ஒரு விசை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர். இம்மட்டுமாய் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கூட்டி கொடுத்து கர்த்தர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டதற்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி அவர் செய்த நன்மைகள் ஏராளம், அவர் செய்த நன்மைகள் ஏராளம் எல்லாம் உணர்ந்து உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நல்லவரே உயர்த்துகிறோம், போதுமானவரே உயர்த்துகிறோம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லுங்க. அவர் செய்த நன்மைகள் ஏராளம். கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக தகப்பனே உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் போதுமானவர், நீர் இரக்கமுள்ள தேவன், நீர் அற்புதமான தேவன், நீர் ஆச்சரியமான தேவன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நீர் எங்களை பாதுகாத்தீர், பலப்படுத்தினீர், சகாயம் செய்தீர். நீதியின் வலது கரத்தினாலே ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், வல்லமையின் ஆவியானவரே, வாக்கு தத்தங்களை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தின சர்வ வல்லமையுள்ள தேவனே, என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வாக்கு தத்தம் பண்ணின ஆண்டவர், நிச்சயமாய் நீர் எங்க வாழ்க்கையில் நம்முடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற நீர் போதுமானவராய் இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர். பாடுங்க. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர். கலங்கும் நேரம் எல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றீர். கலங்கும் நேரம் எல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றீர். நன்றி, நன்றி ராஜா. சொல்லுங்க. நன்றி இயேசு ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி, நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா,
உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. தகப்பனே, இந்த காலை ஜெபத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படி, வரவேண்டிய பிள்ளைகளை சீக்கிரமா கர்த்தர் கொண்டு வரும்படி, நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி பாடி கீர்த்தனம் பண்ணி ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, இந்த வார்த்தைகளை தியானிக்க இந்த வேலையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படி ஆபிரகாம் பிரதர் முன்பாக வந்து இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படி ஜெபிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஏசப்பா சோத்திரம் 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 தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் கத்தாவே. ஏசப்பா ஏசப்பா அதிகாலையில் என் தேட வேறாம் கண்டேன்னு சொன்ன வார்த்தை எப்படி கத்தாவே. ஏசப்பா ஏசப்பா இந்த அதிகால ஜபத்தில் ஏசப்பா நோக்கி விண்ணப்பத்தோட ஏசப்பா வந்திருக்கும் கத்தாவே. ஏசப்பா ஏசப்பா எல்லாரையும் கத்தாவே நீங்கள் ஆசை தொலைத்து கொடுங்க தகப்பனே. ஏசப்பா ஏசப்பா இந்த நாளை நீங்கள் ஆசத்தை கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஏசப்பா ஏசப்பா உண்மை முன் குறித்து ஏசப்பா இந்த நாளை தொடங்கும் போது கத்தாவே. ஏசப்பா நீ நன்மையால ஏசப்பா ஏசப்பா அற்புதத்தால் நிரப்புறதே நீரே கத்தாவே. ஏசப்பா உங்களை எல்லாமே ஏசப்பா எங்க கூட இருக்கட்டும் கத்தாவே. ஏசப்பா ஏசப்பா இந்த நேரத்துக்கு கத்தாவே. ஏசப்பா ரெண்டு ஜனங்கள் ஏசப்பா தரையே ஏசப்பா நீக்கி போட ஏசப்பா அவங்களை துரிதமாக கூட்டம் சேருங்க கத்தாவே. ஏசப்பா இது நாளுக்கான நன்மை நீங்கள் அவங்களுக்கு தாங்க கத்தாவே. ஏசப்பா உங்களுடைய வார்த்தையே ஏசப்பா எங்களை நீங்கள் போஷிங்க கத்தாவே. வார்த்தையெல்லாம் ஏசப்பா எங்களை நடத்துகிறதே நீரே கத்தாவே. ஏசப்பா உங்களுடைய வார்த்தையை மண்ணாவை எங்களுக்கு தந்து கத்தாவே. ஏசப்பா அதனால ஏசப்பா புது பலத்தோட புது சதுவத்தோட கத்தாவே. ஏசப்பா எங்களை ஏசப்பா நீங்கள் நிறுத்த வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஏசப்பா இந்த கொடுக்குற வசனம் ஏசப்பா நாலு பண்ண போகிற ஓஷிப் எல்லாமே கத்தாவே. ஏசப்பா எங்களுக்கு ஆசிரதமாக இருக்கும். கத்தரை எங்களுக்கு கொடுத்தாருன்னு நாங்கள் விசுவாசத்தோட ஏசப்பா நாங்கள் சுகர்ந்ததுக்குள்ள நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோங்க தகப்பனே. ஏசப்பா நீ தாமே ஏசப்பா எங்களை காத்து வழிநடத்த கொடுக்க எல்லா தயக்க கிருபைக்காக நன்றி கத்தாவே. நீங்களே பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். உட்காருவோம். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார் என்ற பாடலை பாடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை நல்ல பாடி சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், வெற்றி கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், வெற்றி கொண்டேன் ஒரு பொக்கிஷம். ஏசுதான் என் ரட்சகர், சொல்லுங்க. ஏசுதான் என் ராஜா, ஏசுதான் என் ரட்சகர். சேர்த்து ஏசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், என் பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். என் பாவமெல்லாம்
போக்கிவிட்டார், என் பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பாடுங்க. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெல்லாம் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவான். சேர்ந்து ஆமென். சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஆமென். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென், ஆமென். அவர் நம்ம கூட இருந்தா போதுங்க, எத்தனை காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு பாடல் கூட பாடி, எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தெய்வம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தெய்வம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அவதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி
வெற்றி வேந்தன் அவதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே நிம்மதி அடைவே. எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின் தொடவே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின் தொடவே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன் தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அழைத்து கொள்பவரே அழைத்து கொள்பவரே. எனது தலைவன் ஆமென் சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் எனது தலைவன் ஆமென் சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வேன். நல்ல தோளில் அமர்ந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன் தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் எனது இயேசு மார்பில் ஓடிதனமா மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆமென். மகிமையின் தேவன் உன்னதமான தேவன் ராஜாதி ராஜா நம்மோடு கூட இருந்து இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். எல்லாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்துல அல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. நீ நல்லவர் 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 போதுமானவராய் கூட இருக்கிறபடியினால எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்துவோமா. மகிமையின் தேவனை ராஜாதி ராஜாவை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை வழி நடத்தினார். ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்தி எந்த இடத்திலும் சோர்ந்து போகாதபடி எந்த இடத்திலும் கலங்கி நிற்காதபடி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டங்களை மாற்றி எல்லா சூழ்நிலைகளை மாற்றி
கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலேயும் சாதகமான காரியங்களை வாய்க்க பண்ணினாரே. கர்த்தர் எத்தனை தயவாய் நம்மை பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் பயணத்துல, இந்த வாழ்க்கை என்ற பயணத்துல கர்த்தர் எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது, எத்தனையோ உபத்திரவங்கள், பலவீனங்கள் வந்தது. ஆனா கர்த்தர் எந்த இடத்துல நம்மளை கைவிடவே இல்லை, எந்த இடத்திலும் நம்மளை வெட்கப்படுத்தவே இல்லை. கர்த்தர் நமக்கு பலனா இருந்தார், கர்த்தர் நமக்கு கேடகமாக இருந்தார், கர்த்தர் நமக்கு துருகமா இருந்தார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்தாரு. கொஞ்ச நேரம் கரகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்துவோமா? எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமையின் தேவனே, உன்னதமான தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தமுள்ள தேவனே, நல்ல வாழ்த்திருந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. நன்றி உள்ள இருதயத்தோடு நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். மகிமையின் தேவனே, உன்னதமான தேவனே, வல்லமையுள்ள தேவனே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், திகையாதே, கலங்காத, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார் என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை எங்களை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி நடத்தி வந்த கிருபைகளுக்காக, தயவுக்காக, மகிமையின் தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எல்லா கணத்துக்கும் எல்லா மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரரே, நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. மகிமையின் தேவனே, நாங்களுமே உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே. சேர்ந்து பாடுவோமா? பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்லை. உம்மை தவிர உம்மை தவிர சுகம் தந்தீரையா, பலன் தந்தீரையா. சேர்ந்து சுகம் தந்தீரையா, பலன் தந்தீரையா. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர இருள் நீக்கும் வெளிச்சமே, ஏழை காக்கும் தெய்வமே. சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருள் நீக்கும் வெளிச்சமே, ஏழை காக்கும்
தெய்வமே, வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். உணர்ந்து சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். பாடுங்களா. இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நம்மை கிருபையாய் இதுவரை நடத்தி வந்திருக்கிறாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. மகிமையின் தேவனே நாங்களுமே உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஒருவரை சுகமாய் தங்கப்படுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நல்ல 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு மகிமையின் தேவனே, உன்னதமான தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே. ஹல்லேலூயா. ஒரே ஒரு சரணம் மாத்திரம் பாடி நம்ம ஜெபம் பண்ண போறோம். மகிமையின் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. தகப்பனே, இது ஒருவர் மாத்திரம் ஆராதனைக்குரியவர் அப்பா. உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மாத்திரம் நாங்கள் துதிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமாய் எங்களை நடத்தி வந்த உடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். முன்பாக வந்து இந்த காலை வேளையிலும் நீர் எங்களை பாதுகாத்த விதத்தை சொல்லி
நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு. அன்றைக்கு அண்ணாள் தேவ சமூகத்துல வந்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் என் கொம்பை முளைக்க பண்ணினார். நான் என்ன ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார் சொல்லி, இனி யாரும் ஒருத்தரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணாள் தேவ சமூகத்துல ஆர்ப்பரிக்கிறத பார்க்கிறோம். சந்தோஷத்துல ஆர்ப்பரிக்கிறத பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து, அவர் செய்த ஆமென் அற்புதங்களை நினைத்து நன்றி சொல்லி, அவருக்கு ஆண்டவர் நாம் நன்றி உள்ளவர்களா இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தரும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்குமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமா நேசிக்கிறீங்க அன்பு தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. அதிகால வேலை திருவிழா கண்டடி வான் சொன்னது போல இந்த நாளும் இந்த காலை வேலை உண்மை கண்ட கிருபை எங்கள் ஒவ்வொருக்கும் நீங்க தந்ததுக்காக நன்றி 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 அப்பா. இந்த நாள் நாங்கள் நிற்பது பெருமூலம் ஆகாமல் இருப்பது உங்க கிருபை மாத்திரம் ஆண்டவரே. உங்க கிருபைக்காக நன்றி 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 ஆண்டவரே. அப்பா எங்களை முன் குறித்த நாள் முதல் அப்பா இந்த நாள் வரைக்கும் எவ்வளவு கிருபையா நடத்தி வந்திருக்கிறீங்க அப்பா. எத்தனை நன்மை எங்களுக்கு செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 அப்பா. எத்தனை நன்றிகள் சொன்னாலும் போதாது ஏசப்பா. எங்க ஆயுசு நாட்கள் முழுவதும் நன்றி சொன்னாலும் போதாது ஆண்டவரே. அத்தனை நன்மைகளை செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 அப்பா. ஒவ்வொரு நாள் வேண்டிய பலத்தை தந்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி அப்பா. நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. நல்ல வாழ தேவையான வசதியை தந்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. பத்திரமாய் போயிட்டு வர எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. எங்க குடும்பத்தை ஏசப்பா கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. குடும்பங்கள் நல்ல ஒரு மனித ஆவியை கொடுத்திருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. அப்பா தேவன் எங்களுக்கு குடும்பமாய் அப்பா உம்மை ஆராதிக்க உதவி செஞ்சிருக்கிறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா குடும்பமா ரட்சிக்கப்பட நீங்க உதவி செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி அப்பா. ஆண்டவரே அனுதினமும் ஏசப்பா நல்ல ஒரு வேலையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க தொழில்களை நீங்க ஆசீர்வதித்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி அப்பா. எங்க தேவையெல்லாம் அன்றண்ட தேவையை சந்திச்சிருக்கிறீங்க. உமக்கு நன்றி நன்றி அப்பா. எங்களுக்கு கடன் இல்லாம வாழ செஞ்சிருக்கிறீங்க. உமக்கு நன்றி அப்பா. எந்த பலவீனங்களும் வராம எங்களை பாதுகாத்து இருக்கிறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. பலவீனங்கள் வந்தாலும் ஏசப்பா உங்க பலத்தால எங்களை இடைக்கட்டு இருக்கிறீங்க. உமக்கு நன்றி 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 அப்பா. எங்க சுகம் கொடுக்கிற எகவா ராஃபாவே உமக்கு நன்றி நன்றி அப்பா. எங்க ஏற்ற நேரத்துல ஏசப்பா உதவி செய்ய நல்ல எபினேசரே உமக்கு நன்றி 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 அப்பா. எங்களுடைய எல்லா தேவையும் கிருபையாய் சந்திச்சிருக்கிறீங்க. உமக்கு நன்றி நன்றி அப்பா. அப்பா உங்களுடைய கண்கள் எங்களுக்கு தயவு கிடைத்ததுக்காக நன்றி 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 அப்பா. யாரும் எங்களை குற்றப்படுத்துற மாதிரி எங்க வாழ்க்கை வாழாதபடிக்கு எங்களை பரிசுத்தமா அனுதினமும் காத்து கொள்றீங்களே. உமக்கு நன்றி நன்றி அப்பா. வாழ வேண்டிய ஞானத்தை தந்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி நன்றி அப்பா. உமக்கு பயப்படுற பயத்தின் ஆவியை தந்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி அப்பா. உமக்காக பரிசுத்தமா வாழ உதவி செய்றீங்க அப்பா. உமக்கு நன்றி நன்றி அப்பா. எங்கள் குற்றங்கள் குறைகளை நீங்க உணர்த்துறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க மீறுதல் அக்கிரமங்களை உணர்த்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி அப்பா. விலையேறப்பட்ட ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நன்றி 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 அப்பா. அனுதினமும் நாங்க நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு போதித்து வரீங்க. உமக்கு நன்றி நன்றி அப்பா. எங்களுக்கு ஆலோசனை தருகிறீங்களே. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. நல்ல ஒரு ஊழியக்கார குடும்பத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி நன்றி அப்பா. அனுதினமும் அவங்க மூலியமா எங்களோட நீங்க பேசுகிறதுக்காக நன்றி நன்றி அப்பா. தேவன் எங்களுக்கு நன்மை செய்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல சபை குடும்பங்களை கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. நல்ல சகோதர சகோதரர்களுக்கு தந்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி நன்றி அப்பா. நல்ல உறவுகளை தந்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி 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 அப்பா. குறைவில்லாம எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் திருப்தியாக்கி நடத்துறீங்க. உமக்கு நன்றி 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 அப்பா. அப்பா தேவன் எங்களை கைவிட்டார்னு யாரும் சொல்லாதபடிக்கு எங்களை வாழ வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி அப்பா. நாங்க வெட்கப்படாதபடிக்கு எங்களை இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறீங்க அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க தலை நிமிர செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி. எங்க சிறையிருப்ப நீங்க திருப்பி இருக்கிறீங்க. உமக்கு நன்றி நன்றி அப்பா. உங்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வேன்னு சொல்லியது போல செஞ்சிருக்கிறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. வாக்கு பண்ணினவரே உமக்கு நன்றி நன்றி அப்பா. அந்த வாக்கு தத்தங்களை வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றுறதுக்காகவும் இன்னமும் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த நல்ல எபினேசரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை குறைவில்லாம நீங்க நடத்தி இருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. எங்க கண்மணி போல பாதுகாத்து இருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. எங்க உள்ளங்களை வரைந்திருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. எங்க கால்கள் வலுவாதபடிக்கு எங்களை பாதுகாத்து இருக்கிறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் எந்த விபத்தில் ஏற்படாதபடிக்கு பாதுகாத்து இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. இது எவ்வளவு பெரிய கிருபை ஆண்டவரே. எவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஆண்டவரே. அப்பா ஒரு மனுஷனும் கொடுக்க முடியாதுப்பா. அது உம்மால மாத்திரம் தான் முடியும் ஆண்டவரே. எங்களை இதுவரைக்கும் கிருபையா
கிருபையாய் நடத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி 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 அப்பா. இன்னமும் நீங்க எங்களை நடத்த போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னமும் உமக்காக பரிசுத்தமா எங்களை வாழ வைக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னமும் எங்களை தகுதிப்படுத்த போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னமும் எங்களுக்கு இங்க சொன்ன வாக்குத்தத்தங்களை ஏசப்பா, நித்திய ஜீவனை அளிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அதை பெற போறதுக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. நல்ல ஒரு சுக வாழ்வு நீங்க இன்னமும் தர போறதுக்காக நன்றி நன்றி அப்பா. இன்னும் எங்களுக்கு குறைவுகள் நீங்க நிறைவாய் மாற்ற போறதுக்காக நன்றி நன்றி அப்பா. இன்னமும் எங்களை அப்பா பரிசுத்தமாக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் உமக்குள்ள கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்ய போறதுக்காக நன்றி நன்றி அப்பா. இன்னமும் தொடர்ந்து எங்களை பயன்படுத்த போறதுக்காக நன்றி நன்றி அப்பா. ஊழியங்களை உயர்த்தி வச்சிருக்கிறீங்க, நன்றி நன்றி அப்பா. இன்னமும் எங்களை பயன்படுத்துவீரே, உமக்கு நன்றி 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 அப்பா. உம்மை போல எங்களை மாற்றி இருக்கிறீரே, உமக்கு நன்றி நன்றி அப்பா. இன்னமும் மாற்ற போகிறீரே, உமக்கு நன்றி 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 அப்பா. அப்படியே எங்களை ஒவ்வொருத்தரையும் கிருபையா நடத்தி இருக்கிறீங்க, நன்றி நன்றி அப்பா. இம்மட்டும் உதவி செய்கிறே, உமக்கு நன்றி 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 அப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே எங்க செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்த தயவுக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி நிறைந்தவர்களாய் இருப்போம். நன்றி உள்ள உணர்வோடு கர்த்தரை துதிப்போம். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்முடைய நன்றிகளை எல்லாம் கேட்டிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக, ஆண்டவர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் இடைப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம கூட பேசுறார். கேட்கிற இந்த சத்தியத்தின்படி நாம வாழணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கேட்டு விட்டு விடுகிறவர்களாய் அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக நாம இருக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிளஸ் இன்னும் ரட்சிக்கப்படாத உறவுகள், நண்பர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள், நம்மோடு பயணிக்கிறவங்க, பஸ்ல, ட்ரெயின்ல, ஆமென், நம்ம குடியிருக்கிற பகுதி மத்தியில அநேக ஜனங்கள் இன்னும் இயேசுவை அறியாம, இயேசுதான் ரட்சகர் என்பதை அறியாம இருக்கிற ஜனங்களை பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட, கர்த்தரே மெய் தேவன் என்று அறிந்து கொள்ள, குறிப்பா நம்ம உறவுகள் எல்லாம் ரட்சிக்கப்பட, நம்ம அதற்காக பாரத்தோடு ஒரு சுலட்சணவங்க முன்பாக வந்து நம்ம அதுக்காக ஒரு பாரத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரை கேட்கிற அந்த சத்தியத்தின்படி நாங்கள் வாழவும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்க வாழ்க்கை மூலியமாய் அநேகர் இயேசுவை பார்க்கணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தரும்படி, அப்படிப்பட்ட ஆண்டவரே ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தரும்படி, எங்களை பார்க்குறவங்க உம்மை பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறபடினால காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறபடி, கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தரும்படி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவெல்லாம் எங்களை பாதுகாத்து அதிகாலையில தேடும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காக, தயவுக்காக கொடான கோடி நன்றி நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் மது கிருபைதான் ஆண்டவரே. மது கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இந்த நாளை காணும்படியாக ஆண்டவரே, இந்த நாளில எங்களை ஜீவனை கூட்டி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் உமது சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆவியானவரே, உமது வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. அப்பா, உமது வேத வசனத்தின்படி ஆண்டவரை நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டு விடாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். எங்க பேச்சு, எங்க நடக்கை, எங்க சிந்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கீங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஒரு மாற்றம் காணப்பட கிருபை தரும்படியாக செபிக்கிற ராஜா. அப்பா, ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா எங்களை மாற்றுங்க. உமக்கு பிரியமான மனவாட்டியா எங்களை மாற்றும்படியாக செபிக்கிற ராஜா. ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் உமது சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே, ஆவியானவர் உமது வார்த்தையின்படி நடந்து கொள்ள கிருபை தரும்படியாக செபிக்கிற ராஜா. மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். அப்பா, ஒரு சாட்சி உள்ளவர்களை எங்களை மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே அப்பா, ஒவ்வொரு நாளும் உம்மை தேடுகிற பிள்ளைகளா எங்களை மாற்றும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவர் எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒரு பரிசுத்தம் காணப்பட ஆண்டவரே, என் தேவன் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறார் என்ற ஒரு பயம் எங்களுக்குள்ள வைக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே அப்படியாய் தகப்பனே, எங்கள் சொந்த பந்தங்களாம் அது கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க நண்பர்களாம் அது கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட நீங்க கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிற ராஜா.
ஆவியானவரே அவர்களை ஆண்டவரே உமது வழியில நடத்த எங்களுக்கு கிருபை தரும்படியாக செபிக்கிறார் ராஜா. ஒரு ஆத்துமாவது ஆண்டவரே உமக்கு நேராய் வழி நடத்த எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டாலும் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. உமக்கென்று எதாகிலும் செய்கிறவர்களை எங்களை மாற்றும்படியாக செபிக்கிறோம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல், ஆண்டவரே நீர் என்ன சித்தமா, நாங்கள் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்டது போல, ஆண்டவரே உமக்காகிலும் எதாகிலும் செய்கிறவர்களை எங்களை மாற்றும்படியாக செபிக்கிறார் ராஜா. ஆவியானவரே ஆண்டவரே உமது ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. உமது வார்த்தைகளை அநேக ஜனங்களுக்கு சொல்லி ஆண்டவரே உமது வழியில திருப்பிக் கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரை யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று, யாரிடம் உமது வார்த்தை எப்படி சொல்ல வேண்டும் என்று அந்த ஞானத்தை எங்களுக்கு போதி தருளும்படியாக செபிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்கப்பா. உமது கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகான மகிமை மீட்பர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படி செய்த தயவுக்கு நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட அவங்க செய்கிற வேலை தொழில ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஏறெடுக்கிற பயணங்களில கர்த்தருடைய கிருபை கூட இருக்கணும். கர்த்தர் தாமே கூட இருந்து ஆளுகை செய்து வழி நடத்தும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, தேவைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். அதே போல பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஒரு வடிவு கரிசி அவர்களுக்காக, ஒரு வடிவு கரிசி அவர்களுக்காக, சகோதரி மேரி ஜெய்சன் ராஜா அவர்களுக்காக, சகோதரி குமாரி அவர்களுக்காக, சகோதரி கவிதா அவர்களுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகோதரர் ரவி அவர்களுக்காக, சகோதரர் ஜெகநாதன் அவர்களுக்காக. ஆண்டவர் எல்லாருக்கும் வேண்டிய சரீர சுகபலனை தாங்கப்பா. நீர் எபினேசர் என்று பார்க்கிறோம். நீர் யெகோவா ராஃபா என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் சுகம் தருகிற தேவன். அவர்களுக்கு வேண்டிய பரிபூர்ண ஒரு சுகத்தை என் ஆண்டவர் நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிங்க. எல்லா சபை கட்டுமான காரியங்களும் உடைய கரம் இருக்கட்டும். கர்த்தர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் கூட இருந்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. காத்துக்கொள்ளும். உன்னத கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. ஊழியங்களிலும் உடைய கரம் இருக்கட்டும். கர்த்தர் தாமே முன் சென்று காரியங்களை தேவன் நீர் வாய்க்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல சார் பாபு அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சார் டில்ராஜ் அவருடைய தகப்பனருக்காக கர்த்தர் நல்ல பரிபூர்ண ஒரு சுகத்தை தரும்படி, நல்ல மருத்துவ உதவிகள் கிடைக்கப்பட ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். காத்துக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட். உட்காருவோம். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். வாசிக்க வேண்டியவங்க அப்போஸ்தலர் 7வது அதிகாரம். பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபத்தோமியா நாட்டிலே இருக்கும் பொழுது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். இதிலே ஒரு அடி நிலத்தையாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும்போது உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்தபடி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள். அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்குட்படுத்துவேன். அதற்கு பின்பு
அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். மேலும் விருத்த சேதன உடன்படிக்கையையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்ற பொழுது 8ஆம் நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு யாக்கோபையும், யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்து கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்துக்கும் தன் வீட்டனத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். பின்பு எகிப்து கானான் என்னும் தேசங்களெங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமற் போயிற்று. அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாம் தரம் அனுப்பினான். இரண்டாம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபையும் தன்னுடைய இனத்தார் யாவரும் ஆகிய 75 பேரை அழைக்க அனுப்பினான். அந்தபடி யாக்கோப்பு எகிப்துக்கு போனான். அவனும் நம்முடைய பிதாக்களும் மரித்து அங்கே இருந்து சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சீகேமின் தகப்பனாகிய ஏமோருடைய சந்ததியாரிடத்தில் ரொக்க கரையத்துக்கு வாங்கியிருந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபத்த போது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகளை உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரப்படுத்தினான். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருந்த 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிழித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாய் இருக்கிறாயோ என்றான். இந்த வார்த்தைகள் நிமித்தம் மோசே ஓடிப்போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அங்கே இருக்கும்போது அவனுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்கினி சுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபத்து வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றினார். சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்கள் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாய் சேர்ந்து இருக்கிறது. வாசிப்போம். எகிப்திலிருந்து என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு எகிப்துக்கு அனுப்புவேன் அனுப்புவேன் என்றார். என்றார். நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்றார். ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு பொறுப்பை அங்கே கொடுக்கறத பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு மிகவும் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அவரை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பன். மனிதனுக்கு மனிதன் கொடுத்தாதான் நேசிப்பான்.
அவங்க கிட்ட நமக்கு எதுவும் வரலன்னா அவங்கள வெறுத்துருவாங்க. அது மனித சுபாவம். ஆண்டவர் பாருங்க, நமக்கு அவருக்கு என்ன செய்யறோமோ செய்யலையோ, ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாம் பாவிகளா இருக்கையில் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து அன்பு இன்னதென்று நாம் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆமென். நல்லவனுக்காக ஏதாவது செய்யலாம், கெட்டவங்களுக்கு செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஆனா நமக்கும், நல்லவர்களுக்கும் பாவிகளுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து அன்பு இன்னதென்று அவர் விளங்க பண்ணினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை தேடி வந்த இணைப்பில் வந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு வசனம் எடுத்தவர்கள் வாசிங்க. சகரியா 8ஆம் அதிகாரம், சகரியா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள், உண்மையை பேசுங்கள். தகப்பனே, இந்த காலை வேளையிலும் உடைய நாமம் மகிமைப்படுவதாக. வார்த்தையின் தேவன் இந்த நாளிலும் வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுங்கப்பா. உம்முடைய விருப்பத்தை, உம்முடைய உம்முடைய நோக்கத்தை, உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்தவர்களாய் செயல்பட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உணர்த்துற ஒரு காரியம், எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் உண்மை பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா வசனம் சொல்லுது, உண்மை உள்ளவங்களுக்கு தான் பரிபூரண ஆசீர்வாதங்கள். தேவனுடைய பிள்ளைகள் பொய் சொல்லக்கூடாது. ஏன் பொய் சொல்லக்கூடாது? அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பொய்யுரையா தேவன், பொய் சொல்லவே மாட்டார். ஆமென். அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். ஆகவே இந்த வசனத்துல ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கான்னு பாருங்களேன். ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட பொய் சொல்றத பார்க்கிறோம். பொய்க்கு பிதா யாரு? பிசாசு. அப்ப நம்ம பொய் பேசணும்னா நம்ம பிசாசுக்கு சொந்தக்காரனா மாறிடுவோம். இல்ல, பொய் பேசக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் எந்த நெருக்கத்திலும் நீங்க உண்மையை பேசுங்க. ஆமென். பொய் பேசி அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், பிறகு பார்த்தீங்கன்னா பொய்யா சொல்லிட்டு இருப்போம். வாயை திறந்தாலே பொய். இல்ல, பொய் வரக்கூடாது. ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பொய்யுரையா தேவன். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25 நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அப்படித்தானே? அல்லேலூயா. வாசிங்க, ஒருவர் சத்தமா வாசிங்க. ஒருவருக்கொருவர், எபேசியர் 4:25. பாருங்க, நம்ம எல்லாம் ஒரே அவயங்களா இருக்கிறோம். ஒருத்தரும் பொய் பேசக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் பேசுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. பிசாசு அவன் பொய்க்கு பிதா. அவன் வாய் திறந்தாலே பொய் தான். இல்ல, ஏவால பொய்ய சொல்லியே அந்த அம்மாவை நம்ப வச்சு கடைசியில, ஆமா, ஆண்டவர் உடைய திட்டத்துக்கு எதிராக அவன் செயல்பட வைத்த காரியங்களை பார்க்கிறோம். பொய்ய நம்ம ஒரு நாளும் விரும்பக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் பேசுகிறவர்களாய் அல்ல, பிறனுடனே மெய்யை பேச வேண்டும். ஆமென். ஒரு நாளும் பொய் சொல்லாதீங்க. உண்மை என்னவோ அதை சொல்லுங்க. குடும்பத்துல உண்மை பேச, கணவன் மனைவிக்குள்ள, ஆமா, உண்மைதான் இருக்கணும். பொய் வரக்கூடாது. சமாளிச்சிடலாம், பேசிக்கலாம். வேலை ஸ்தலத்துல ஏதாவது சொல்லிக்கலாம். நான் சொன்னா நம்புவாங்க. சில அப்படித்தான் அந்த நம்பிக்கையை உடைச்சு போட்டுறாங்க. நான் சொன்னா நம்புவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அவங்க மேல உள்ள அந்த நம்பிக்கையை அவங்களே கெடுத்துக்கிறாங்க. ஒரு நாள் உண்மை வெளியே வரும். இல்ல,
என்னதான் நம்ம மூடி மூடி மறைச்சு வச்சாலும் உண்மை வெளி வரும் இல்ல. நிறைய நியூஸ்கள்லாம் பார்க்குறோம். கணவன் எழும்பி மனைவியை கொல்றதும், மனைவி எழும்பி கணவனை கொல்றதும், பிறகு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறதும், பின்பு போலீஸ்காரன் என்ன செய்வான், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அஹ், அஹ், அப்புறம் உண்மை வெளி வரும்பொழுது வாழ்க்கையை தொலைச்சிட்டு கடைசியில ஆமா ஒன்றும் இல்லாம போற ஆட்களை பார்க்குறோம், குடும்பத்துல பார்க்குறோம், பப்ளிக் வாழ்க்கையில பார்க்குறோம் இல்ல. அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த நிலைமையிலும் நம்ம வாழ்க்கையில பொய் சொல்லக்கூடாது, உண்மையை பேசுங்க. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. நம்ம அதே சகரியாவுல வாசித்தோம், 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் நீங்கள் வாசிப்பீர்களானால், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து, விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசியையும் சிறுமை ஆனவனையும் ஒடுக்காமலும், உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள். கேட்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம். நிறைய நேரங்கள் அதன்படி வாழ்றோமான்னா யோசிக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கு. சத்தியத்தை தினமும் கேட்கிறோம், தினமும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறோம், அவருடைய சத்தத்தை கேட்கிறோம். ஆனா கேட்டும் நம்ம இன்னும் குணப்படாம, கேட்டும் அதன்படி வாழாம இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஒரு நாள் அப்படி இருக்காதீங்க. ஆண்டவர் சத்தியத்தை கேட்கும்போது நாம் அதற்கு கீழ்ப்படிவது ரொம்ப 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 ஆசீர்வாதம். ஆமென். கேட்டு அதன்படி நாம் வாழ்ந்தோமானால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இங்க வேதாகமத்துல மனிதர்கள் இன்னொரு மனுஷங்கிட்ட பொய் சொல்ற காரியங்களை பார்க்கிறோம், அப்படித்தானே? ஆமென். மனிதன் பரிசுத்த ஆவிகிட்ட பொய் சொல்றத பார்க்கிறோம், மனுஷன் தேவனிடத்துல பொய் சொல்ற காரியங்களை பார்க்கிறோம். யாக்கோபு தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்க சொல்ற ஒரு காரியம் நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மனுஷனிடத்துல போய் என்ன சொல்றான் பாருங்களேன், பொய் பாருங்க. ஆதியாகமம் 37:20 வாசிங்க. ம் 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 பாருங்க, சொந்த பிள்ளைகளை தகப்பன் கிட்ட போய், யோசேப்பை இப்படி நம்ம செஞ்சிட்டோம், ஒரு துஷ்ட மிருகம் அவனை கொன்னு போட்டுடுச்சு, பண்ணதெல்லாம் இவனுங்க 20 வெள்ளிக்காசுக்கு முன்பின் அறியாத இடத்துல வித்துட்டு இவங்க என்ன சொல்றாங்க, துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது. பாருங்க, சொந்த பிள்ளைக தகப்பன் கிட்ட போய் பொய் சொல்ற காரியங்களை பார்க்கிறோம். இரண்டாவது, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். முதல் வசனத்திலிருந்து 11 வசனங்கள் வரை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அனனியா சப்பீராளை குறித்து பார்க்கிறோம். இவர்கள் பரிசுத்த ஆவினிடத்துல போய் பொய் சொன்னாங்க. இவங்களுடைய முடிவுலாம் நீங்க யோசித்து பாருங்க. அது மட்டும் இல்ல, தேவனிடத்திலும் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க ஆண்டவர் கேட்கிறாரு காயனை பார்த்து, ஏப்பா ஆபேல் எங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான், வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ம் 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 நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று அவன் சொல்றான். நடந்த காரியம் என்ன? காயின் ஆபேலை கொலை செஞ்சான். கொலை செஞ்சுட்டு அவன் சொல்றான், எனக்கு தெரியாது. ஆபேல் எங்கப்பா? எனக்கு தெரியாது. நான் என்ன அவனுக்கு காவலாளியோ? யோசித்து பாருங்க. ஒரு ஒரு மனிதகிட்ட போய் சொல்றான், அவங்க முடிவெல்லாம் பார்க்கிறோம், கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. பரிசுத்த ஆவினத்துல பொய் சொன்ன அந்நிய சபிரால் விழுந்து மடிந்து போறாங்க. தேவனிடத்துல பொய் சொன்ன அந்த காயின், ஆமென், அவனுடைய சாபம் அவனால தாங்க முடியல. அங்கே அவன் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. யோசித்து பாருங்க, பொய் சொல்றதுனால வருகிற பின் விளைவுகளை கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பாருங்களேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு பிரச்சனை தலைக்கு மேல போவோம். இவங்க சொல்லுவாங்க கூலா, அப்பா நான் சும்மா பொய் சொன்னேன்பா, இதுக்காப்பா இல்ல. அவங்க சொல்ற பொய் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு பாருங்க. அதனால தான் நான் சொல்றேன், அவனவன் பிறனுடனே மெய்ய பேசுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள்
என்னவென்றால் அவனவன் பிறனுடைய உண்மையை பேசுங்க, உண்மையா இருங்க. உண்மை உள்ளவங்களுக்கு தான் தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். நீங்க உண்மையா இருந்து பாருங்க. வேணா இப்ப அதுக்கான ரிசல்ட் கிடைக்காம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா உண்மைக்கு கர்த்தர் அங்கீகாரத்தை தருவார். உண்மை ஒரு நாளும் முடங்கி கிடக்காது. ஒரு நாள் உண்மை வெளிவரும். கர்த்தர் அந்த நாள்ல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இல்ல, போத்திபார் மனைவி யோசேப்பு மேல பொய் வார்த்தைகளை சொல்லி அவனை சிறையில தள்ளினாங்க. ஆனா அவனுக்கு இருந்த அந்த உண்மை தன்மை ஆண்டவர் அவனை எகிப்தின் அதிபதியாய் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல உட்கார வைத்தது. அப்படித்தானே? உண்மை ஒரு நாளும் தோத்து போவாதுங்க. ஆகவேதான் நான் சொல்றேன், ஒரு நாளும் பொய் சொல்லாதீங்க. நாம் பொய்யுரையாத தேவனை ஆராதிக்கிறோம். நம்ம வாயிலிருந்து பொய் வரக்கூடாது. ஆமென். பொய் வருதுன்னா அது என்ன காரணம்? பிசாசு நீங்க பிதாவா கொண்டிருக்கு. நம்ம நம்ம ஆண்டவர் பிதாவா கொண்டு வந்தீங்கன்னா உங்க வாயில பொய் வராதுங்க. எந்த நிலையிலும். அது சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ, பொய் பொய் தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அது சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ, பொய் பொய் தான். ஆகவே பொய் சொல்றத விட்டுருங்க. பொய் சொல்லாதீங்க. சத்தியம் அதுதான் சொல்லுது. இல்ல, பொய் சொல்லக்கூடாது. எந்த நிலையிலும் பொய் சொல்லக்கூடாது. தகப்பனுக்கிட்டயே பொய் சொன்ன பிள்ளைகளை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவினிடத்துல பொய் சொன்ன தம்பதியை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவினிடத்துல பொய் சொன்ன காயினை பார்க்கிறோம். அவங்க முடிவெல்லாம் பாருங்களேன், ரொம்ப மோசமான பின் விளைவுகளை அவங்க சந்திக்கிறத பார்க்கிறோம். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பொய் உரையாத தேவன். சங்கீதம் 15:2 வாசிக்கிறோம், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். எப்பவும் பொய்யினால நம்முடைய வாயை நிரப்புவோமானால் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆமென். இங்க பார்க்கிறோம், சங்கீதம் 1 நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதால் சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவருடைய கூடாரத்திலையும் அவருடைய பரிசுத்த பர்வத்திலையும் யார் வாசம் பண்ணுவாங்க? உண்மை உள்ளவங்க வாசம் பண்ணுவாங்க. அப்போ உண்மை உள்ளவர்கள் எப்பொழுதும் எல்லா இடத்திலேயும் உண்மையை பேசுங்கள். அதுக்கு மிஞ்சினது ஒன்றும் இல்லை. ஆமென். இருக்குது இருக்குது, இல்லையா இல்லை, அவ்வளவுதான். அதுக்கு அதுக்கு மிஞ்சினதெல்லாம் நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மையை மட்டும் பேசுங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உண்மையை மட்டும் பேசுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. பொய் பேசி பொய்க்கு பிதாவாகி பிசாசுக்கு சொந்தக்காரனா மாறிடாதீங்க. உங்க வாழ்க்கையில எல்லா நிலையிலும் உண்மையை பேசுங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள உண்மை தன்மை இருக்கணும். ஆமென். ஒரு முறை நீங்க உங்களை பொய் சொல்லி நீங்க உங்க பேரை கெடுத்துக்கிட்டீங்கன்னா மனைவி ஆகட்டும் கணவன் ஆகட்டும் பிரிவினை வந்துடும். ஆமென். என் மனைவி என்கிட்ட உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க, என் கணவன் என்கிட்ட உண்மையை தான் பேசுவார். அந்த அந்த டிக்னிட்டியை நீங்க கெடுத்துக்காதீங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள அந்த உண்மை வேணும். என் பிள்ளை இங்கதான் போயிருக்கிறாங்கன்னா அதை பெற்றவங்க நம்பணும். இல்ல, நம்பணுமா நம்ப கூடாதா? ஒரு முறை நம்ம கெடுத்துக்கிட்டோம்னா வாழ்நாளுக்கும் அந்த சிந்தை அவங்கள விட்டு போகாது. இவன் பொய் சொல்றாளோ, இவன் பொய் சொல்றானோ, எங்க இருக்கிறான் இவன்? இல்ல, வேலை ஸ்தலத்துல உண்மை, அதிகாரி நம்முடைய அதிகாரங்களுக்கு, நமக்கு மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியணும். நம்மளை குறித்து நம்பிக்கை வேணும். நம்மளை குறித்து அவங்க நம்பணும், இவன் உண்மையா இருப்பான், இந்த காரியத்தை ஒப்பு கொடுப்போம். வேலை ஸ்தலத்துல, தொழில் செய்கிற இடங்களில, வேலை செய்கிற இடங்களில உண்மை உள்ளவர்களா இருங்க. வசனம் சொல்லுது, உண்மை உள்ளவனுக்கு தான் பரிபூரண ஆசீர்வாதங்கள். உண்மையா இருப்போம், உண்மையை மட்டும் பேசுவோம், பொய் சொல்லாதீங்க. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, எந்த நிலையிலும் பொய் சொல்லக்கூடாது. ஆமென். ஏதாவது ஒண்ணு உங்க பிள்ளைகளிடத்துல விசாரிங்க. ஏதாவது பொய் சொன்னானா சொல்லிடு, எப்பா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஒண்ணு உண்மையை சொல்லிடு. இமான் கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏதாவது அங்கங்க வைக்கிற ஏதாவது 5-10 ஏதாவது இல்லைன்னா அவங்க அம்மா கேட்பாங்க, இமான் எடுத்தியா? அப்படியே இது பண்ணுவான், இல்லம்மா அப்படின்மா. நான் கூப்பிடுவேன், இங்க வா, நீ எடுத்தேன்னா நான் அப்போ ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஓகேன்னு சொல்லிடுவேன். இப்ப சொல்லு, ஆமா எடுத்தேன். சின்ன சின்ன முதல்ல இருந்தே கரெக்ட் பண்ணிவிடுங்க அதை. அதுதான் இந்த பிள்ளைகள் வரும் நாட்கள்ல ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஒரு நாளும் பிள்ளைகள்
எந்த விஷயத்தையும் பெத்தவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? பிள்ளைங்கள்லாம் நிமிர்ந்து பாருங்க. ஒரு நாளும் பொய் சொல்லக்கூடாது. விஷாலி, பொய் சொல்லக்கூடாது. ரோஷினி, பொய் சொல்லக்கூடாது. உண்மையா பேசுங்க. தஸ்வின், ரூபன், அப்படிதானே? பொய் சொல்லக்கூடாது. உண்மைய இதாம்மா நடந்தது. வீட்டுல போய் என்ன சொல்லணும்? இதுதான் நடந்ததுன்னு உண்மையை சொல்லுங்க. உங்க எதிர்கால வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். வேத வசனம் சொல்லுகிறது, அவனவன் பிறனுடனே உண்மையை பேசுங்கள். எல்லாம் ஒப்பு கொடுத்து உண்மை உள்ளவர்களா இருப்போம். ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் பொய்யுரையாத தேவன். பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. மனம் மாற அவர் மனுப்புத்திரனும் அல்ல. அவர் வசனத்தும் சொல்லியும் அதை நிறைவேற்றாதிருப்பாரோ? நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையில நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். உண்மையை பேசுங்க. உண்மையை பேசுங்க. பொய் சொன்ன முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். பொய் சொல்லி மரித்து போனவர்கள் உண்டு. பொய் சொல்லி தேவனிடத்துல சாபத்தை பெற்றவர்கள் உண்டு. பொய் சொல்லி தன் தகப்பனை ஏமாற்றி ஆமேன் வஞ்சித்தவர்கள் உண்டு. அவங்க பெற்ற ஆமேன் தீமையை பார்க்கிறோம். அவங்க பெற்ற சாபங்களை பார்க்கிறோம். ஒரு நாளும் நம்ம பொய் பேச வேண்டாம். உண்மையை பேசுங்க. உண்மை உள்ளவனுக்கு தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். இந்த கால வேளையில எல்லா இடத்திலேயும், வேலை செய்கிற இடங்கள்ல, தொழில் செய்கிற இடங்கள்ல, குடும்ப வாழ்க்கையில, ஆமேன் ஆலய காரியங்களில பொய் சொல்லாதீங்க. சபையில பொய் சொல்லாதீங்க. உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஊழியக்காரர்கிட்ட பொய் சொல்லாதீங்க. அது உங்களுக்கு நல்லதா இருக்காது. அது ஆசீர்வாதமா இருக்காது. இருக்கிறத இருக்குதுன்னு சொல்லுங்க. இல்லைன்றத இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு நாளும் ஆமேன் ஊழியக்காரன்கிட்ட பொய் சொல்லாதீங்க. ஆண்டவர் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆவியானவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்முடைய காரியங்களை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மனுப்புத்திரர் அவரை கண்ணோக்கி பார்க்கிறாராம். பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறதா. அந்த கால வேளையில ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்னையிலிருந்து நான் பொய் சொல்ல மாட்டேன். ஒப்பு கொடுக்கிறவங்க அர்ப்பணிங்க. இன்னையிலிருந்து எந்த காரியத்துக்கும் நான் பொய் சொல்ல மாட்டேன். உண்மையை மட்டும்தான் நான் பேசுவேன். தேவனுடைய பிள்ளைகள் தேவ சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க. ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்க. அவனவன் பிறனுடைய உண்மையை பேசுங்கள் என்று சத்திய வசனம் சொல்லுகிறது. அதை கேட்டு நாம் நடப்போமானால் நிச்சயமாய் இன்றைக்கு நீங்க தீர்மானம் எடுங்க. இனி நான் பொய் பேச மாட்டேன். இந்த தீர்மானத்தை எடுத்து அதுல நீங்க உறுதியா இருங்க. கர்த்தர் அதுக்கான ஆசீர்வாதங்களை தேவன் நிச்சயமாய் உங்கள் கண்கள் காண ஆண்டவர் உதவி செய்வார். தகப்பனே, எடுத்த தீர்மானத்துல இன்று முதல் ஆண்டவர் பிள்ளைகள் அதிலே உறுதியாய் நின்று ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் என்பதை அநேகர் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபையை தாங்கப்பா. சத்தியத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. அதை கேட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. தடைகளை விலகட்டும். விசேஷமா இந்த புதிய நாளிலும் உம்மை நாங்கள் முன் வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட, இந்த நாளுக்கு வேண்டிய பாதுகாப்பு, இந்த நாளுக்கு வேண்டிய சமாதானம், இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தாங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணனானவைகளை செவையாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணும். நீரே எங்கள் தகப்பனா இருக்கிறபடினால உம்மிடத்தில் எங்களை கரங்களில அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கரங்களில எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆட்கொண்டு நடத்துங்க, காத்துக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உண்மையை மட்டும் பேசுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். God bless you. Praise God.